நான் ரொம்ப வலியோடு இருக்கேன். இப்போ நீங்கள் இந்த வித்தையெல்லாம் காட்டினீங்க, பல ஹெலிகாப்டர் பறந்துச்சு, விண்ணூர்தியிலலாம் பறந்துச்சு. குரங்கணியில் நான் எரியும் போது இந்த ஹெலிகாப்டர்லாம் எங்கே போச்சு? ஓகே புயலில் 200 பேர் மேலே செத்து மிதந்தமில்ல கன்னியாகுமரியில். இதெல்லாம் எங்கே போச்சு? அன்னைக்கு என்னை காப்பாற்று வந்திருந்தா, என்னை காப்பாற்றின ஹெலிகாப்டர் பறக்குது, என்னை காப்பாற்றின இந்த விண்ணூர்தி பறக்குதுன்னு நான் பார்த்துருக்கலாம். இவ்வளவுலாம் இருக்குதுன்னு இப்போ தானே எனக்கு தெரியுது. இது என்ன வித்தை காட்டுறதுக்கு வச்சிருக்கேன் இவ்வளவையும்? குரங்கணியில் தீப்பிடிச்சு எரிஞ்சமா இல்லையா ஒரு வாரம்? எங்கே போனீங்க நீங்கள்? அன்னைக்கு ராணுவ அமைச்சராக இருந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? இதே நிர்மலா சீதாராமன் அம்மா இரவுல போய் எங்கே தேடுறதுன்னாங்க. நான் கேட்டேன், இப்போ ராத்திரியில் போர் வந்துருச்சு நமக்கும் சீனாவுக்குன்னா விடிய காலம் சண்டை வச்சுக்கிறோம் சொல்லுவீங்களான்னு கேட்டேன். நான் ஓகி புயல செத்து போனோம், காப்பாற்ற வரல. ரொம்ப நாள் தத்தளிச்சிருந்தான் மீனவன், 3 நாள் 4 நாள் நீஞ்சிட்டு இருப்பான், காப்பாற்ற வரல. ஆனால் இறந்து போன பிறகு அந்த மக்கள் கேட்டது, அந்த உயிரற்ற உடலையாவது எடுத்து கொடுத்தா நாங்கள் மரியாதையோட அடக்கம் பண்ணிக்கோங்க, அதுக்கு கூட உதவ வரல. இப்போ தினம் மீனவர்களை கைது பண்றாங்க. நம்ம மீனவர்களை ஒரு 2 ஹெலிகாப்டரு, ஒரு ராணுவ உலங்கூர்தி அப்படியே ஒரு சுத்தி ஒரு கண்காணிச்சுட்டு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, எதிரி நாட்டு படை தொட பயப்படுவானா இல்லையா? ஏன் அதெல்லாம் செய்யல? இது எப்பாவது ஒரு தடவை வித்தை காட்டுறதுக்கா? அது